காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நல்லபடியாக ஏமாறாமல் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறாமல் கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நேர்மையாக கரெக்டான வழியில் பண்ணுற ஏஜென்சி இருக்காங்களோ அதே அளவில் ஏமாத்துற ஏஜென்ட்டுகளும் ஏமாத்துற ஏஜென்சியும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஏஜென்ட்டோ இல்லை ஏஜென்சியோ பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இல்லை அப்படின்னா உங்களோட அமௌண்ட் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட டைம் வேஸ்ட்டு, வேறு நல்ல வேலை வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஏஜென்சியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டோ தெரிஞ்ச ஏஜென்சியோ நீங்கள் அவங்கள பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம விளம்பரம் பார்த்தோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ விளம்பரம் பார்த்து தான் நிறையா நீங்கள் ஏஜென்சியை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கோ இல்லை ஒரு ஏஜென்ட்டையோ போகிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கேளுங்க. நான் சொல்கிறத இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறாமல் அவங்களும் உங்களை ஏமாற்ற முடியாது, நீங்களும் ஏமாறாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏஜென்ட்ட கேட்குற கேள்வி இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கொஸ்டினாக கேட்டிருந்தாரோ அந்த கொஸ்டின் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டதுனால தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. ஓகே, இது அதாவது நம்ம முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்லாம் எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ டிலே ஆகுது அப்படின்னாலோ பெரிய அமௌண்ட்டை ஒரு சில ஏஜென்சியோ இல்லை ஏஜென்ட்டுகளோ பெரிய அமௌண்ட்டை அட்வான்ஸாக வாங்கிக்கிட்டு அவங்க நிறைய ரீசன் சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் இதை கொஸ்டினாக கேட்குற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அவங்க அந்த ரீசனை சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பணம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்வியை கேட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிடும், சரி இந்த பையன் ரொம்ப விவரம், இந்த பையனை ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். கரெக்டாக பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லி அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லபடியாக நீங்கள் போயிடுவீங்க. அவங்க ஏமாத்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்கும் சரியான பதிலும் சொல்ல முடியாது. அப்படியே இது பண்ணாலும் உங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கவே அவங்க பயப்படுவாங்க. ஏமாத்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா உங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கவே அவங்க பயப்படுவாங்க. வேணாம்ப்பா இப்போதைக்கு ஜாப் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு தட்டி கழிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி வேறு அடுத்து நம்ம என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் கரெக்டான கமெண்ட்டாக யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கு போகிறீங்க, ஏஜெண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஏஜெண்ட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏஜென்சியாக இருந்தாலும் சரி ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஏஜென்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரிவ்யூஸாக பார்க்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி ஏஜெண்ட்டை போய் நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ரிவ்யூ செக் பண்ணிக்கணும். அடுத்தது அவங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் ஆஃபீஸ் நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆஃபீஸ் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்தது இதுக்கு முன்னாடி அவங்கள எத்தனை பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஏஜென்ட் இப்போ ஒரு ஏஜென்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் சொந்த ஊர் என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கோ இல்லை உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கோ போகணும். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் சொல்கிறேன், எவ்வளோ நாள் ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. புதுசாக ஒருத்தர் ஆஃபீஸ் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் நின்று யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அவர் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்கள். அவர் சொந்த ஊர் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, போனதுக்கப்புறம் என்னென்ன கேட்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் கேட்க வேண்டியது, இப்போ போகிறீங்க அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் இது பண்ணுறேன் அப்படின்றப்ப ஒரு சில ஏஜென்ட்டோ ஏஜென்சியோ ஒரு குறிப்பிட்ட ஜாப் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லா ஜாப்புமே வந்து எல்லாருமே ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா வந்து அது சந்தேகம் தான். அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. கரெக்டாக பண்ணுறவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிச்சவங்களுக்கு மட்டும் ஜாப் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பொண்ணுங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும். ஏன் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. ஒரு சில பேர் எஸ்பாஸ் இபாஸ் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் ஒர்க் பர்மிட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஷிப்யார்டு பர்மிட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கணும், எனக்கு இந்த குவாலிஃபிகேஷனுக்கு எந்த மாதிரி ஜாப் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஜாப் அப்படின்னா சம்பளம் இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கேட்டுக்கோங்க. அது இந்திய ரூபாய் மதிப்பில் நீங்களே கூகுளில் போயிட்டு இவங்க எவ்வளோ சம்பளம் சொல்கிறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது செலவு அக்கமடேஷனை பற்றி தெளிவாக கேட்டுக்கோங்க. அங்கே வந்துட்டு தங்குறது ரூமு இதெல்லாம் எப்படி எதுங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது கட்ட வேண்டிய பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்றத தெளிவாக கேளுங்க. அப்ளை பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஒரு சில பேர் 1 லட்சம் 1.5 லட்சம் 70,000 80,000 இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கப்பூரில் வந்துட்டு MOMல அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $150 அவ்வளோதான் வரும். அது இந்திய $150 தான் வரும். அது இந்திய ரூபாயில் கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்குள்ளார தான் வரும். அப்படின்றப்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட் கேட்குறாங்கன்னா எதனால கேட்குறீங்க, அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ தானே அமௌண்ட் வரும், ஏன் கேட்குறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. அந்த கொஸ்டினை கேளுங்க. ஓகேங்களா, ஸோ நான் இந்த அமௌண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கட்டுறேன், நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு மொத்த அமௌண்ட்டே நான் சிங்கிள் பேமெண்ட்டாக கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ளை பண்ணி உங்களுக்கு ஐபி வந்துருச்சு அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையும் கட்டிடுங்க. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் சைடு கரெக்டாக இருந்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் 10,000 இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ பே பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சப்போஸ் அந்த ஜாப் கிடைக்கல அப்படின்னாவோ இல்லை வாங்கி தரல அப்படின்னாவோ அதை வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதை பற்றி தெளிவாக பேசிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவீங்க என்ன ஏதுன்றதை கேட்டுருங்க. ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு எஸ்பாஸ் அப்ளை பண்ணுறோன்னா ஒரு 45 நாள் 50 நாள் பெண்டிங்னு வரும். நீங்களே MOM வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணியிருந்து கோட்டா இல்லாததுனாலையோ இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணலை அப்படின்னா கூட உங்கள் விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்களோட விசா அப்ளை பண்ணது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எஸ்பாஸ்லாம் 40 நாள் 45 நாள் 60 நாள் கூட பெண்டிங்கில் இருந்து காமிக்கும். அப்ரூவலும் ஆகலாம் ரிஜெக்டும் ஆகலாம். சப்போஸ் அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, மொத்த அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா இல்லை அந்த அப்ளை பண்ண அமௌண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதை தெளிவாக கேட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு எவ்வளோ நாளில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸாக வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னங்க அப்ளை பண்ணியாச்சா நம்ம அப்ளை பண்ணாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ நம்ம MOM வெப்சைட்டில் போய் செக் பண்ணால் நமக்கு வெயிட்டிங்கனோ இல்லை பெண்டிங்கனோ காமிக்கும். ஓகேங்களா, சப்போஸ் அப்படி காமிக்கலை அப்படின்னா அவங்க அப்ளையே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிறைய ரீசன் சொல்லுவாங்க. மெயினாக என்னென்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா தம்பி கோட்டா இல்லைப்பா வரட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்படியே ஒரு வாரம் 2 வாரம் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுத்துருக்கு. இப்போ வந்து எஸ்பாஸ் இபாஸ் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும். சிங்கப்பூரில் லோக்கல் ஒர்க்கர்ஸ் யாராவது, அதாவது சிங்கப்பூர் சிட்டிசன் அந்த நாட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அவங்க விளம்பரத்தை பார்த்துட்டு யாராவது வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க, அவங்கள தான் வச்சுக்கணும். ஸோ பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு 1 மாதம் 2 மாதம் இழுப்பாங்க, 1 மாதம் மேக்ஸிமம் இழுப்பாங்க. அடுத்தது RMA சர்டிஃபிகேட் வேணும்ப்பா அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பல ரீசன் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த மாதத்தில் கேட்டிங்க அப்படின்னா அதாவது பிப்ரவரி மாதத்தில் இந்த சைனீஸ் நியூ இயர் சொல்லுவாங்க, ஹாலிடே டைம்னு சொல்லி இது மாதிரி ஒரு டைமை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும், நீங்கள் வேறு ஜாப்புக்கு ரெடி பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் தெளிவாக கேட்டுக்கோங்க, எவ்வளோ நாளில் அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்டுருங்க, அது கூடவே இந்த கொஸ்டினையும் கேட்டுருங்க. அந்த கம்பெனியில் வந்து கோட்டா இருக்கா அப்படின்றத கேட்டுருங்க. பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டாங்களா இல்லைனா
நீங்கள் நான் இனிமேல் பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் விளம்பரம் கொடுப்பாங்களா? அப்படி விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அது 1 மாதம் ஆகும். ஓகேங்களா? அதை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது RMI சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்களா? இந்த ஜாப்புக்கு RMI சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேட்பாங்களா அப்படின்னா அதுக்கு தனியாக பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோட்டா இல்லை அப்படின்னாவே ரொம்ப லேட் ஆகும். பேப்பரில் ஆடு கொடுத்து தான் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு 1 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடும். இந்த டைமில் வேறு ஏதாவது ஜாப் வந்தால் அவங்களால போக முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த கேள்வி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் கேட்டோன்னே அவங்க ஆடி போயிடுவாங்க. யார் தம்பி உனக்கு இதெல்லாம் சொன்னதுன்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான், இதை தெளிவாக கேட்டுட்டீங்க அப்படின்னாவே ஓகே தான். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போனதுக்கு அப்புறமேட்டு நான் சப்போஸ் அந்த கம்பெனியில் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை அந்த கம்பெனிக்கு என்னோட வேலை பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லை என்னால் அங்கே வேலை பார்க்க முடியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன், அந்த கம்பெனியை என்னை அனுப்பிட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்து நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறையா பேர் வந்துட்டு இந்த இடத்துல ஏமாந்துடுறாங்க. ஸோ நல்லபடியாகவும் அனுப்பி வைப்பாங்க. ஒன்று கேண்டிடேட் இப்போ போகிறவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் சிங்கப்பூர் பிடிக்காமல் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஒரு சில இது வந்துட்டு கம்பெனிக்கு வந்து அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அவங்களோட ஒர்க்கு பிடிக்கல, இல்லை ஏதாவது ஒரு ரீசனால் அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம ஒரு எஸ்பாஸ் இபாஸ்னு 4 லட்சம் 5 லட்சம் கட்டி போகிறீங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அமௌண்ட் கட்டாமல் உங்களால் போக முடியாது. அதிகபட்சம் 1 லட்சத்துக்கு குறைவாக கட்ட மாட்டீங்க, அதிகமாக தான் கட்டுவீங்க. அப்படி கட்டி போகிறப்ப இப்போ போனதுக்கு வந்து கம்பெனி ஏஜென்சி நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்காக. ஸோ வந்துட்டு அது போக மீதி எவ்வளோ அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சில பேர் வந்து அவங்களா கொழுப்பெடுத்து வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர்லாம் போவாங்க, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க, வேலை பிடிக்கலன்ட்டு வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஒரு சில ஏஜென்சி ரிட்டர்னே பண்ண மாட்டாங்க. பட் கம்பெனி ஏதாவது ரீசன்னாலேயோ இல்லை உங்கள் மேலே எந்த தப்பு இல்லாமல் அவங்க மேலே ஏதாவது தப்பு இருந்து ரிட்டர்ன் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த ஏஜெண்டாலையும் எந்த ஏஜென்சியாலையும் யாராலையும் உங்களை ஏமாற்றவே முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% வந்து சிங்கப்பூருக்குள்ளே போயிட முடியும். இப்போ 2024 உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு இது மட்டும்தான் ரீசனாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா 2024 இந்த வீடியோவை இன்னொரு தடவையும் திருப்பி பாருங்க. நான் இன்னொரு தடவையும் திருப்பி பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏஜென்ட்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும், எவ்வளோ நாளாக அந்த இடத்துல ஆஃபீஸ் அவங்க வச்சிருக்காங்கன்றதை பார்க்கணும், எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்கன்றதை பார்க்கணும், அவர் சொந்த ஊர் எது, அவரோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டியது எனக்கு எந்த மாதிரியான ஜாப் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்றத கேட்டுருங்க. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டுருங்க. கட்ட வேண்டிய பணம் எவ்வளோங்கிறத கேட்டுக்கோங்க. அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. அதிகமான அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்க அப்படின்ற பட்சத்தில் எதனால இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்க, அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ தானே, $100-150 தானே ஆகும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அப்புறம் ஜாப் வாங்கி தரல அப்படின்னா அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களான்றதை கேட்டுருங்க. சப்போஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எதுவும் அமௌண்ட் பிடிப்பீங்களா, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு எதுவும் அமௌண்ட் பிடிப்பீங்களா அப்படின்றத கேட்டுருங்க. எவ்வளோ நாளில் அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டுருங்க. எவ்வளோ நாளில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கம்பெனியில் கோட்டா இருக்கா, ஃபஸ்ட்டு கோட்டா இல்லைன்னு டிலே பண்ணுவாங்க, அதனால் கோட்டா இருக்கான்றதை கேட்டுருங்க. பேப்பர் ஆடு கொடுத்துட்டாங்களா இல்லை இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத கேட்டுக்கோங்க. இது வந்து எஸ்பாஸ் இபாஸுக்கு தான் பேப்பர் ஆடு கொடுப்பாங்க, ஒர்க் பர்மிட்டு கிடையாது. RMI சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தேவைப்படுதா, இந்த ஜாப்புக்கு RMI சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தேவைப்படுதா, ஏன்னா அது வர்றதுக்கே 1 மாதம் ஆகும், அதுக்கு வந்து டிலே ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஃபைனலாக போயிட்டு கம்பெனியில் ஏதாவது வந்து அவங்க கம்பெனிக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னோ இல்லை ஏதாவது ஒரு ரீசனால உங்களை திருப்பி ரிட்டர்ன் அனுப்புனாங்க, ஒரு உதாரணத்துக்கு மெடிக்கலே ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2024 ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த ரீசன், இப்போ RMI வெரிஃபிகேஷன் டிலே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி புது ரீசன்லாம் சொல்லி இப்போ இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரீசன்லாம் வந்து சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அந்த ஏஜெண்டே வந்து ஓகே இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு,
ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ கரெக்டான ஏஜெண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் கோட்டா இருக்கான்னு கேட்டால் ஆமாப்பா ஆல்ரெடி கோட்டா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பேப்பர் ஆடு கொடுத்தாச்சுன்னா கொடுத்துட்டாங்க ஆல்ரெடின்றோம். அப்படி தான் பண்ணுவாங்க. ஆள் எடுக்கையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு உங்களையே இன்டர்வியூ பண்ணுவாங்க கரெக்டான ஏஜென்சியாக இருந்தால். ஆர்எம்ஏ தேவைப்படுதுன்னா சொல்லுவாங்க, இல்லைனா முன்னாடியே சொல்லிடுவாங்க, தம்பி ஆர்எம்ஏ வெரிஃபிகேஷன் தேவைப்படுது ஒன்ட்டு அது இல்லை, அதுக்கு நீ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு தனியாக பணம் கட்டுற மாதிரி இருக்கும்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இது மாதிரி கரெக்டாக சொல்லி எடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக கேட்டு நல்லபடியாக சிங்கப்பூர் வாங்க. நீங்கள் இன்னும் நல்லபடியாக சிங்கப்பூர் வரணும் அப்படின்னாலும் சரி, சிங்கப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. 14 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோவை பாரு, இதுதான் இந்த கொஸ்டின்லாம் நீ ஏஜென்ட்ட கேட்கணும், ஏமாந்துடாத அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனாகும். பாய்.